நீதிமானாய் வாழ்வது சுலபம் அல்ல, ரொம்ப கடினம். ஆனால் நீதிமானாய் வாழ்ந்தால் எப்படி வாழலாம்னா தலை நிமிர்ந்து வாழலாம், தலை நிமிர்ந்து வாழலாம். ஹல்லேலூயா. கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்து கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து நிம்மதியே இல்லாமல் பிள்ளைகளுடைய தலையின் மேலே சாபத்தை உண்டு பண்ணிட்டு இந்த உலகத்தை விட்டு போய் என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு மாறாக இந்த உலகத்திலே என்னுடைய சன்னதிக்கு நான் என்ன சேர்த்து வைக்கணும்னா, ஹல்லேலூயா, நீதிமான் என்கிற ஒன்றை சேர்த்து வச்சாலே போதும். உங்கள் பிள்ளைங்க கைவிடப்பட மாட்டாங்க. சிஸ்டர், பிரதர், என் பிள்ளை உங்கள் பிள்ளைங்களே உங்களை பார்த்து கேட்கலாம், எனக்கு என்ன வச்சிருக்கிற நீ? உண்மை உண்மை உண்மைன்னு வாழ்ந்து என்ன கிடச்சிருச்சு? நீ இந்த மாதிரி நின்று என்னத்தை பார்த்த? நீ பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன உடனே உனக்கு எல்லாமே கிடச்சிருச்சா? நாங்கள் கஷ்டப்படுறோம்ல. நீ இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி வாங்காததுனால உனக்கு என்ன கிடச்சிருச்சு? நாங்கள் தானே இன்றைக்கி கஷ்டப்படுறோம். உன் கூட வேலை பார்த்தவங்கெல்லாம் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்குறாங்க, எவ்வளோ வந்துட்டாங்க. நீ ஒன்றும் இப்படி யாராவது கேட்குறாங்களா? உங்களுடைய உண்மையின் நிமித்தம் யார் உங்களை பகைச்சாலும், உங்கள் பிள்ளைகளே அந்த வார்த்தையை கேட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் நீதிமானாக வாழ்ந்ததற்கு ஆண்டவர் நிச்சயம் உன் சன்னதியை ஆசீர்வதிக்காமல், நீங்கள் விட்டு கொடுத்ததற்கு ஆண்டவர் உங்கள் சன்னதியை ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்கள் அந்த மனுஷனோட எதிர்த்து நிற்க